இயேசு கிறிஸ்துனா பேசி இருக்குவார்னா, உங்களில் ஒருத்தர் பிசாசுன்னு இருக்குவார். அப்பவே அவருக்கு தெரியும். வாசிக்கலாம், யோவான் 6:70. இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். உங்களுக்குள்ளும். அப்பவே விஷயம் கிறிஸ்துக்கு என்ன ஆயிடுச்சு தெரியும், இவர் யாரு, பிசாசன். அப்பத்திலிருந்து வெறுத்தாரா, காட்டி கொடுத்தாரா, தூரம் தள்ளினாரா, ரகசியத்தை சொல்லாமல் விட்டாரா? அப்ப கூட 2 பேரை அனுப்பிச்சார், நீங்க போய் என்ன பண்ணு, வேலையை செஞ்சுட்டு வான்னு. போயிட்டு வந்தவர்களா சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் போனா பிசாசு அலறின் போது போய் மரித்தோரை எழுப்பு சுகமாக்குன்னு அப்பவே அனுப்பிச்சிருக்கிறார். அப்பாவது யூதாஸ் என்ன பண்ணிருக்கலாம், நிறைய வாய்ப்புகளை கொடுத்துனே வந்தாருங்க, திருந்துறதுக்கான வாய்ப்பு. எப்படி கொடுத்தாரு? துரோகம் பண்ணுகிறவர்களுக்கு அன்பு செய்து கொடுத்தார். நாம எப்படி கொடுக்குவோம்னா, வாய்ப்பே கொடுக்க மாட்டோம். நம்மளுக்கு யாரா துரோகம் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள தூரத்தான தள்ளி வைக்குவோம், கிட்ட கூட சேர்க்க மாட்டோம், அவங்களுக்கு எந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டோம், எந்த வேலையை கொடுக்க மாட்டோம். ஆனா கிறிஸ்து என்ன பண்றாருன்னா வித்தியாசம். யார் தப்பு செஞ்சு தூரம் போறேன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அன்பு செஞ்சு இன்னும் நிறைய வேலையை கொடுக்கிறாரு. ஏன் கொடுக்கிறாரு? அவங்க அப்படியாவது ஆகலாம், மனம் மாறி திருந்தலான்னு. ஆனா இவர் கடைசி வரைக்கும் மாறின மாதிரியே தெரியவே இல்லைங்க. அப்போ ஒரு கேள்விக்கான நீங்க விடை கொடுத்தீங்க, யூதாசுக்கு எப்போ பிசாசு உள்ள புகுந்தான்ட்டு.